அன்பு நேயர்களே, எப்பொழுதுமே தெருச்செல்லங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது வழக்கம் எங்கள் வீட்டில். அதில் எந்த தொந்தரவும் இல்லை. இப்பொழுது சமீப காலமாகத்தான் தலைவிரித்து ஆடுகிறது, பெரிய பேயை போல. ஏனென்றால் குற்றவாளிகள் பெருகிவிட்டார்கள் அல்லவா நாட்டில். அதனால் தெருச்செல்லங்களுக்கு தேடி அடியினால் போட முடியாது. அதற்கு உடல்நிலையும் ஒத்து வரவில்லை. இதுதான் முக்கிய காரணம். வீடு தேடி வந்து விடுவார்கள். பசித்தால் வாசலில் வந்து நின்று விடுவார்கள். யாராவது போட்டிருந்தால் வரமாட்டார்கள். இதில் இத்தனை பேர் என்றெல்லாம் கணக்கு இல்லை. அடியேனும் சளைக்காமல் அவைகளுக்கு போட்டுக்கொண்டுதான் இருப்பேன். இது மட்டுமே தான் அடியேனால் முடிகின்றது. இதற்கே வீட்டில் உயர் ரக செல்லங்களை வளர்ப்பவர்கள் நடைபயிற்சிக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். சமீப காலமாக புதிதாய் வந்தவர்கள். இப்படி இவைகளுக்கு சாப்பாடு இடுவதை பார்த்துவிட்டு எரிச்சல் அடைகிறார்கள். ஏனென்றால் அவைகளை பார்த்து இவைகள் குறைக்கின்றன, ஆனால் கடிக்க மாட்டார்கள். பிடித்து கொடுத்து விடுகிறேன் பார், இதையும் அப்படி என்கிறார்கள். இப்படித்தான் அவர்கள் ஒவ்வொருவராக பிடித்து கொடுத்து விடுகிறார்கள். சமீபத்தில் தான் அறிந்து கொண்டேன். எங்கள் வீட்டு செல்லம் உள்ளிருந்தபடியே குறைப்பான், கடிக்க மாட்டான். பிடித்து கொடுத்து விடுகிறேன் பார் என்று கருவினார். பிறகு என்ன, நானும் மல்லுக்கு நின்றேன். இப்படிப்பட்ட மோசமான மனிதர்களால் தான் தெருவில் உள்ள இவைகளுக்கு துன்பங்கள். அவர்கள் வளர்க்கும் ஜீவனுக்கு மட்டுமே தான் உபசரிப்பும் கரிசனமும். அதற்கும் நோய்வாய் வந்துவிட்டால் தெருவில் விட்டு விடுவார்கள். ஏனென்றால் எங்கும் குற்றவாளிகள் நிரம்பிவிட்டதால் இவைகளை கண்டு அஞ்சுகிறார்கள். இவைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இவற்றை இப்படியே விட்டால் எங்கு போய் முடியுமோ தெரியாது. அரசுதான் கவனத்தில் கொள்ள வேண்டும். எத்தனை முறை செய்த அறுவை சிகிச்சை செய்த தெருச்செல்லங்களை பிடித்து கொண்டு போய் திரும்ப திரும்ப அவைகளை படுத்துவார்கள். வாயில்லை என்றால் இப்படித்தான் வதைப்படுவார்களா? வாய் ஆடாத தெரியாத மனிதர்களுக்கும் இந்த நிலைதான், இந்த ஜீவன்களுக்கும் இந்த நிலைதான்.